இப்போ கெமிக்கல் பாண்டிங் சாப்டருக்கு போகிறோம். கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் கெமிக்கல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் கோவலன் காம்பவுண்ட்ஸ், கோவலன் மாலிகுல்ஸ்க்கு ஷேப்ஸ் எல்லாம் என்ன, எப்படி சொல்கிறது, கோவலன் மாலிகுல்ஸ்க்கு பாண்ட் ஆங்கிள் எப்படி சொல்கிறது, பாண்ட் லென்த் எப்படி சொல்கிறது, ஒரு மாலிகுல் எடுத்துக்கினா அதில் எத்தனை பாண்ட் லென்த்ஸ் இருக்கும், எத்தனை பாண்ட் ஆங்கிள் இருக்கும், இதை பற்றியெல்லாம் இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் பார்க்க போகிறோம். அப்போது கோவலன் மாலிகுல்ஸில் ஷேப் எப்படி இருக்கும், பாண்ட் லென்த் எல்லாம் எப்படி இருக்கும், பாண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவலன் மாலிகுல்ஸினுடைய இந்த ஷேப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, இந்த கோவலன் மாலிகுல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக என்னென்ன தேரிஸ் எல்லாம் இருக்குது அன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா VSEPR தேரி அன்ட்டு சொல்கிறோம். வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி அன்ட்டு இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலன்சி பாண்ட் தேரி இருக்குது. இந்த வேலன்சி பாண்ட் தேரி எப்படி இருக்குதுன்னா, இது குவாண்டம் மெக்கானிக்ஸை வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இந்த வேலன்சி பாண்ட் தேரி கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து வந்தது கிடையாது, அப்படியே ப்ரிடிக்ஷன் மூலியமா வந்தது. அடுத்து என்ன இருக்குதுன்னா, மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி இருக்குது. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலியமா மேத்தமெட்டிக்கலா டெவலப் பண்ணது. இந்த 3 தேரிஸ், இந்த வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி, வேலன்சி பாண்ட் தேரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரியை வச்சு கோவலன் மாலிகுல்ஸினுடைய பிஹேவியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பிஹேவியர் என்ன, அதனுடைய ஷேப்பை பற்றி சொல்றது, பாண்ட் ஆங்கிளை பற்றி சொல்றது, பாண்ட் லென்த்தை பற்றி சொல்றது, மேக்னெட்டிக் நேச்சரை பற்றி சொல்றது. சில மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக்காக இருக்கும், சில மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக்காக இருக்கும், சில மாலிகுல்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேராமேக்னெட்டிக் நேச்சர்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து டிஃபர் ஆகும். ஒரு மாலிகுலுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஒரு மாலிகுலுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இது போல அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் இந்த தேரிஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கெமிக்கல் பாண்டிங்னாவே யார் இன்வால்வ் ஆகுங்க? எலக்ட்ரான்ஸ் தானே இன்வால்வ் ஆகும், நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகாது இல்லை. நியூக்ளியஸ் வந்து ஆட்டம்னுடைய டீப்லி சீட்டடாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸை வச்சு இந்த தேரிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கன்சிடர் பண்ணிக்கின்னு கோவலன் மாலிகுல்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. அதை தான் இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி எடுத்துக்கலாம். இதனுடைய அப்ரிவேஷனை பாருங்க, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிபல்ஷன் தேரி. இந்த இப்போ வேலன்சி ஷெல், ஏன் இங்க வேலன்சி ஷெல் எடுத்துக்கிறாங்கன்னா, கெமிக்கல் பாண்டிங்ல எந்த எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும்? ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும். அது யாருக்கு? எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும். ஆனா டி பிளாக்ல என்ன ஆகுது? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகுது. பெனல்டிமேட் ஷெல், அதாவது n-1 டி ஷெல், டி சப்ஷெல், n-1 டி சப்ஷெல். டி சப்ஷெல் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வராது, பெனல்டிமேட் ஷெல்ல வரும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு முன்னாடி பெனல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும், கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங் போகும். அப்புறமா ஆன்டி பெனல்டிமேட் ஷெல், அதுல தான் எஃப் சப் ஷெல் இருக்குது, அந்த எஃப் சப் ஷெல் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும். அப்போ எஃப் பிளாக்ல வந்து ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்லுன்னா என்ன? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு முன்னாடி, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஃப் சப் ஷெல் எங்க இருக்குன்னா n-2 ஷெல்ல இருக்கும். ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. பெனல்டிமேட் ஷெல்னா n-1 ஷெல்லுன்னு சொல்லுவாங்க.
அப்போ எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து என்ன, அதுதான் வேலன்சி ஷெல், அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் போகும். டி பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டி பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும். கெமிக்கல் பாண்டிங் என்னவே அயானிக் பாண்டிங் வரலாம், கோவலன்ட் பாண்டிங் வரலாம், மெட்டாலிக் பாண்டிங் வரலாம், எது வேணாலும் வரலாம். கரெக்ட்டுங்க தானே? அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது, கெமிக்கல் பாண்டிங் போகுது. எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கினா என்ன ஆகும், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், பெனல்டிமேட் ஷெல்ல இருக்கக்கூடிய டி சப் ஷெல், ஆன்டி பெனல்டிமேட் ஷெல் இருக்கக்கூடிய எஃப் சப் ஷெல் கெமிக்கல் பாண்டிங்க்கு போகும். அதனால கெமிக்கல் பாண்டிங்க்கு எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகுதுன்னா எந்த எலக்ட்ரான்ஸ் போகுதுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் மட்டும் சொல்லிட முடியாது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து போலாம், பெனல்டிமேட் ஷெல்ல இருந்து போலாம், ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்ல இருந்து போலாம். அதனால பெஸ்ட் என்ன சொல்லணும்னா, எந்த ஷெல்ல இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ, எந்த ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் பாண்டிங்க்கு போதோ அந்த ஷெல்லை வந்து வேலன்சி ஷெல்லுன்ட்டு சொல்லலாம். அப்போனா வேலன்சி ஷெல்லுன்னா என்ன, அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லா இருக்கலாம், இல்லாட்டி அதோட இன்னும் கொஞ்சம் சேர்ந்துக்கலாம். எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் இருந்தால், எஸ் பிளாக் பி பிளாக்கா இருந்தா வேலன்சி ஷெல்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லிக்கலாம். டி பிளாக்கா இருந்தா என்ன சொல்லணும், வேலன்சி ஷெல்ல பெனல்டிமேட் ஷெல், அதாவது n-1 டி சப் ஷெல், அப்புறம் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். எஃப் பிளாக்கா இருந்தா என்ன சொல்லணும், ஆன்டி பெனல்டிமேட் சப் ஷெல் n-2 எஃப், n-1 டி, அப்புறமா ns, இப்படி சொல்லணும். ஸோ வேலன்சி ஷெல்ன்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ எஸ் பிளாக்கா இருந்தா வேலன்சி ஷெல்ன்றது ஒண்ணுமே கிடையாது, ns, அவ்வளவுதான். என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எஸ்ன்றது ஆர்பிட்டால். பி பிளாக்கா இருந்தா வேலன்சி ஷெல்ன்றது ns np, இதுதான் வேலன்சி ஷெல். டி பிளாக் எலிமெண்டா இருந்தா வேலன்சி ஷெல் என்ன சொல்லணும், n-1 டி ns ன்னு சொல்லணும், இதுதான் வேலன்சி ஷெல். டி சப் ஷெல் எஸ் சப் ஷெல் தான் வேலன்சி ஷெல். எஃப் பிளாக் எலிமெண்டா இருந்தா என்ன சொல்லணும், n-2 எஃப், n-1 டி ns, இப்படி சொல்லணும். அதாவது எஃப் எஃப் ஆர்பிட்டால்ஸ், டி ஆர்பிட்டால்ஸ், எஸ் ஆர்பிட்டால்ஸ். இந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து சேம் ஷெல்லுல இருந்து வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 6 இல்ல 7 இருக்கலாம், எஃப் பிளாக்கா இருந்தா 6th பீரியட் இல்ல 7th பீரியட். அப்படி இருக்கும்போது இது என்ன இருக்கும், 5 இல்லைன்னா 6 இருக்கும். இது என்னவா இருக்கும், 4 இல்லைன்னா 5 இருக்கும். ஓகேங்களா? சரி, இது போல வரும். டி பிளாக்கா இருந்தா என்னன்றது என்னவோ வரும், இது எந்த பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 4th பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4, 5, 6, 7 இப்படிதான் வரும். n-1 டினா இதுல இருந்து 1 கழிச்சுக்கோங்க, 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல வருது. இதுதான் வேலன்சி ஷெல் அன்ட்டு சொல்லணும். அப்போ ஒரு எலிமெண்ட்டை கொடுத்தா அதுக்கு வேலன்சி ஷெல் என்னன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அது எந்த பிளாக்னு கண்டுபிடிங்க. அது எந்த பிளாக்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அது எந்த, அதனுடைய வேலன்சி ஷெல் என்னன்றது சொல்லணும். சரி, இப்போ வேலன்சி ஷெல்லை எப்படி பார்க்கறது அன்றது நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா எலக்ட்ரான் பேர். எலக்ட்ரான் பேர், எலக்ட்ரான் பேர்னா என்ன, எலக்ட்ரான் பேர்னா இந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரான் பேர்ல வரும். இந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரான் பேர்ல வரும். வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகுது. அந்த பாண்டிங்க்கு போகுது பாருங்க, அந்த பாண்டிங்க்கு போகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அத பாண்ட் பேர்ஸ் சொல்லுவோம். அந்த பாண்ட் பேர்ஸ் எலக்ட்ரான் பேர்ஸ்ல வரும். வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்க்கு போகும். அந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸை பாண்ட் பேர்ஸ் சொல்லுவோம். அந்த பாண்ட் பேர்ஸ் எலக்ட்ரான் பேர்ஸ்ல வரும். அடுத்து சில நேரத்துல வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்க்கு போகும். இல்லைன்னா சில எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகும், சில எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகாது. வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகலையோ அத லோன் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம், அத லோன் பேர்ஸ் சொல்லுவோம். அந்த லோன் பேர்ஸும் இந்த எலக்ட்ரான் பேர்ஸ்ல வருது. அப்போ எலக்ட்ரான் பேர்ஸ்னா என்னென்ன, பாண்ட் பேர்ஸ், லோன் பேர்ஸ். சரி, இப்போ இந்த பாண்ட் பேர்ஸ் சொல்லிக்கோ, லோன் பேர்ஸ் சொல்லிக்கோ.
பாண்ட் பேர்ஸ்னா என்ன? என்னென்ன பாண்ட் இருக்குது? அயானிக் பாண்ட் இருக்குது, சரி, கோவலன்ட் பாண்ட் இருக்குது, மெட்டாலிக் பாண்ட் இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கோவலன்ட் பாண்டிங்கை எடுத்துக்கலாம். கோவலன்ட் பாண்டிங்கை எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த கோவலன்ட் பாண்டிங்கை டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த விஎஸ்சிபிஆர் தியரி, வேலன்சி பாண்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. இந்த கோவலன்ட் பாண்டுல பாண்ட் பேர்னா என்ன? கோவலன்ட் பாண்டுல பாண்ட் பேர்னா ஒன்னு வந்து சிக்மா பாண்ட், இன்னொன்னு வந்து பை பாண்ட். சிக்மா பாண்டை எப்படி ஃபார்ம் பண்ணி வைக்கிறது? சிக்மா பாண்ட்னா என்ன? சிக்மா பாண்டை எப்படி டிஸ்கிரைப் பண்றது? சிக்மா பாண்டை எப்படி டிஃபைன் பண்றது என்றதை நம்ம பார்க்கலாம். சிக்மா பாண்ட்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s1. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் it is in need of 1 electron to get duplet configuration. சரி, இப்படி இருக்குது. இப்போ ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் எடுத்துக்கினா ஹைட்ரஜனுக்கு 1s1 கான்ஃபிகரேஷன், அந்த 1s1னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக் அப்படி எழுதிட்டேன். இந்த எஸ்ன்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக். இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானை அப்படியே கிளவுடா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த எலக்ட்ரானை நான் இங்க கிளவுடா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரி, கிளவுடா கன்சிடர் பண்ணிட்டேன். இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. இட் இஸ் இன் நீட் ஆஃப் 1 electron to get duplet configuration. இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது ஹீலியம் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றதுக்கு. இப்போ இதனுடைய நியூக்ளியஸ் எழுதிக்கிறேன். இந்த 1s ஆர்பிட்டால்னா ஸ்பெரிக்கல் அண்ட் சிமெட்ரிக், அதை எழுதிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை எலக்ட்ரான் கிளவுடா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அதனால ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுதோ அத்தனை எலக்ட்ரானை ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. கான்ட்ரிபியூட் பண்ணிக்கின்னு என்ன கொடுக்குறாங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கிட்ட வந்து ஹைட்ரஜன் மாலிகுலை கொடுக்குது. அப்படின்னா இந்த 2 1s ஆர்பிட்டால்ஸும் இந்த 1s அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இந்த 1s அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கிட்ட வருது. கிட்ட வந்துனே இருக்குது. இந்த எலக்ட்ரான் கிளவுடு இந்த எலக்ட்ரான் கிளவுடு கிட்ட வந்துனே இருக்குது. வர 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 என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இந்த ரெண்டு எலக்ட்ரான் கிளவுடும் ஒரு எண்டுல டச் பண்ணுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இன்னும் க்ளோசரா போகுது. இன்னும் க்ளோசரா போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இன்னும் க்ளோசரா போகுது. ரெண்டு எலக்ட்ரான் கிளவுடு இன்னும் க்ளோசரா போயிட்டு இன்டர் பெனிட்ரேட் ஆகுது. இப்போ இது ஒரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ், இது இன்னொரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ். இப்போ இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுடும் இந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுடும் இன்டர் பெனிட்ரேட் ஆகுது. இங்க இன்டர் பெனிட்ரேட் ஆகுது. அப்படின்னா இந்த ஆட்டம்னுடைய எலக்ட்ரான் கிளவுடும் இந்த ஆட்டம்னுடைய எலக்ட்ரான் கிளவுடும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகுது. இந்த இன்டர் பெனிட்ரேஷனை தான் என்னன்னு சொல்றோம்னா ஓவர்லாப்பிங் சொல்றோம். இப்போ இங்க இன்டர் பெனிட்ரேட் ஆகுதுன்னா அட்ராக்ஷன் டாமினன்ட் ஆகாம இன்டர் பெனிட்ரேட் ஆகுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி யார் இன்டர் பெனிட்ரேட் ஆகுறது? எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இன்டர் பெனிட்ரேட் ஆகுது. எலக்ட்ரான் கிளவுட்ஸ்னா அதுக்கு சார்ஜ் சேம் தானே. சேம் சார்ஜ் போய் இன்டர் பெனிட்ரேட் ஆகுமா? சேம் சார்ஜுக்கு இடையில ரிப்பல்ஷன் தான் நடக்கணும். அப்படி ரிப்பல்ஷன் நடக்கிற இடத்துல இன்டர் பெனிட்ரேஷன் நடக்குதுன்னா அங்க இன்னொரு ஃபேக்டர் அங்க பிளே பண்ணுது ரோல். அங்க இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கும்? எலக்ட்ரான், அதாவது அட்ராக்ஷனா இருக்கும். அந்த அட்ராக்ஷன் டாமினன்ட் ஆகிறதுனால தான் இங்க இன்டர் பெனிட்ரேஷன் நடக்குது. யாருக்கு இடையில அட்ராக்ஷன்? இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது, இந்த எலக்ட்ரான் கிளவுட் இந்த ரெண்டு நியூக்ளியஸையும் அட்ராக்ட் பண்ணுது. இந்த அட்ராக்ஷன் டாமினன்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் கிளவுட்ஸ் சேம் சார்ஜா இருந்தாலும் ரிப்பல்ஷன் இருந்தாலும் இன்டர் பெனிட்ரேட் ஆகுது. அப்படின்னு எது டாமினண்டா இருக்குது? அட்ராக்ஷன் டாமினண்டா இருக்குது ரிப்பல்ஷனை விட. அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் கிளவுடும் இன்டர் பெனிட்ரேட் ஆகுதுனாவே இன்டர் பெனிட்ரேட் ஆகுது, அதை ஓவர்லாப்னு சொல்றோம். அந்த ஓவர்லாப்னால இந்த பாண்ட் உருவாச்சு, இந்த பாண்ட் சொல்றோம். அந்த ஓவர்லாப்பை தான் இந்த பாண்டுன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இந்த 2 ஆட்டம்ஸும் கம்பைன் ஆயிருக்குது அன்ட்டு சொல்றோம். 2 ஆட்டம்ஸும் கம்பைன் ஆயிருக்குதுன்னா இதனுடைய நியூக்ளியஸும் இந்த ஆட்டம்னுடைய நியூக்ளியஸும் இந்த ஆட்டம்னுடைய நியூக்ளியஸும் கம்பைன் ஆச்சுன்னு மீனிங் கிடையாது. அதாவது 2 ஆட்டம்ஸ்க்கு இடையில ஓவர்லாப் நடந்திருக்குது. இந்த ரெண்டு ஆட்டம்னுடைய இந்த 2 ஆட்டம்ஸ்னுடைய பார்ஷியல் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து இன்டர் பெனிட்ரேட் ஆயிருக்குதுன்றது மீனிங். அப்படின்னா மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்குதுன்ட்டு மீனிங். சரி, இப்போ இங்க எந்த இடத்துல ஓவர்லாப் ஆயிருக்குதுன்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜினரி ஆக்சிஸை வரைய போறேன். அந்த இமேஜினரி ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னா இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட் வழியா
அப்படியே இப்படி வருது. இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட் வழியா இப்படி பாஸ் ஆகி வருது. இந்த இமேஜினரி ஆக்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ் சொல்றோம். இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ் சொல்றோம். இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ் சொல்றோம். இப்போ இங்க ஓவர்லாப்பிங் எங்க நடந்திருக்குதுன்னா, இங்க ஓவர்லாப்பிங் அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ல நடந்ததுனால இந்த ஓவர்லாப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சியல் ஓவர்லாப், ஹெட் ஆன் ஓவர்லாப், ஹெட் ஆன் ஓவர்லாப், எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப், எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப் அன்ட்டு சொல்லுவாங்க. இதனால கிடைக்கக்கூடிய பாண்டை தான் சிக்மா பாண்ட் சொல்லுவாங்க. அப்போ ஓவர்லாப்பிங் அலாங் த இன்டர் நியூக்ளியஸ் ஆக்சஸ்ல நடந்தால், ஓவர்லாப்பிங் அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ல நடந்தால் அந்த ஓவர்லாப்பிங்கை நம்ம என்னன்னு சொல்லணும்? ஆக்சியல் ஓவர்லாப், ஹெட் ஆன் ஓவர்லாப், எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப், சிக்மா பாண்டுன்னு சொல்லணும். ஏன் எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப்னு சொல்லணும்? இந்த ஓவர்லாப்பை ஏன் எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப்னு சொல்லணும்? பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டாலினுடைய ஒரு எண்டும் இந்த ஆர்பிட்டாலினுடைய ஒரு எண்டும் தான் இங்க ஓவர்லாப்பிங் போயிருக்குது. அதனால தான் எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப்னு சொல்றோம். ஹெட் ஆன் ஓவர்லாப் ஏன் சொல்லணும்? ரெண்டுமே இந்த எஸ் ஆர்பிட்டால் இந்த எஸ் ஆர்பிட்டால் நேருக்கு நேர் மோதிக்குது. நேருக்கு நேர் மோதிக்கிறதுனால ஹெட் ஆன் கொலிஷன், ஹெட் ஆன் ஓவர்லாப் அப்படி சொல்றோம். ஏன் ஆக்சியல் ஓவர்லாப்னு சொல்றோம்? ஓவர்லாப் டேக்ஸ் பிளேஸ் அலாங் த ஆக்சஸ். அலாங் த ஆக்சஸ்ல ஓவர்லாப் நடக்கிறதுனால தான் ஆக்சியல் ஓவர்லாப் சொல்றோம். இப்படி இந்த ஓவர்லாப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்மா பாண்ட் சொல்லுவாங்க. இந்த பாண்டை என்னன்னு சொல்றோம்னா சிக்மா பாண்ட் சொல்றோம். இந்த சிக்மா பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னாக்கா இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ், இது ஒரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ். இப்ப இங்க என்ன இருக்குதுன்னாக்கா இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆனதுனால இது போல ஒரு ஆர்பிட்டால் கிரியேட் ஆயிருக்குது நம்ம சொல்றோம். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸினுடைய ப்ராபபிலிட்டி எங்க அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அதிகமா இருக்கும் நம்ம சொல்றோம். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுல்ல, இதனுடைய ப்ராபபிலிட்டி எங்க அதிகமா இருக்குதுன்னா இந்த இடத்துல அதிகமா இருக்குது. இன் பிட்வீன் 2 நியூக்ளியை ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குது. அதனாலதான் இன் பிட்வீன் 2 நியூக்ளியை ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த 2 நியூக்ளியைக்கு இடையில எலக்ட்ரான் கிளவுட், இந்த 2 எலக்ட்ரான்ஸினுடைய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த நியூக்ளியஸ், இந்த 2 நியூக்ளியையும் இந்த நியூக்ளியஸும் இந்த 2 எலக்ட்ரான் கிளவுடையும் அட்ராக்ட் பண்ணுது. இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது, இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் கிளவுட் அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த 2 நியூக்ளியையும் இந்த 2 எலக்ட்ரான் கிளவுட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுது. அதே நேரத்துல இந்த 2 எலக்ட்ரான் கிளவுட்ஸும் இந்த 2 நியூக்ளியையும் அட்ராக்ட் பண்ணுது. அதனாலதான் இந்த 2 எலக்ட்ரான் கிளவுடும் மெயினா எங்க கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னா இந்த 2 நியூக்ளியைக்கு இடையில கான்சென்ட்ரேட் ஆகுது. அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் கிளவுட்ஸும் கண்டிப்பா ஓவர்லாப் ஆகுது, இன்டர்பெனிட்ரேட் ஆகுது சொல்றோம். அப்படின்னா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, இதை சிக்மா பாண்ட் சொல்லிருக்கோம். சரி, வேற மாதிரி ஏதாவது சிக்மா பாண்ட் இருக்குதா? வேற மாதிரி ஏதாவது சிக்மா பாண்ட் இருக்குதான்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். வேற மாதிரி சிக்மா பாண்ட் ஏதாவது இருக்குதான்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கலாம், இன்னொரு ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கலாம். இப்ப 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுவும் அது என்னன்னா ஈலியம் 2s2 2p5, 2s2 2p5. 2p5ல பாத்தீங்கன்னாக்கா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸை இப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரிதான் இந்த ஃப்ளூரினுக்கும் வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ல பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுக்கு இட் இஸ் இன் நீட் ஆஃப் 1 எலக்ட்ரான் டு கெட் ஆக்டெட். இந்த ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதுன்னா இதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது ஆக்டெட் அட்டைன் பண்றது. அதே மாதிரி தான் இதுக்கும். அப்ப என்ன பண்ணுன்னா இந்த 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கும். 2 பேருக்குமே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது போது 2 பேருமே ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த ஃப்ளூரின் எந்த எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அன்பேர்ட் எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2pz ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய அன்பேர்ட் எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி தான் இது. இந்த 2pz ஆர்பிட்டாலை எப்படி எழுதலாம்னா இது போல எழுதலாம். 2pz ஆர்பிட்டாலை இப்படி எழுதலாம். இது என்னன்னா பியூர் ஆர்பிட்டால். இது ஹைபிரிட் ஆர்பிட்டால் கிடையாது, மிக்ஸ்ட் ஆர்பிட்டால் கிடையாது, இது பியூர் ஆர்பிட்டால்.
இந்த பியூர் ஆர்பிட்டால் 2pz ஆர்பிட்டால் எடுத்துக்கணும். இந்த 2pz ஆர்பிட்டால் இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் ஆஃப் ஃப்ளோரின். இப்படி 2pz அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி இந்த லோப்ல மேக்சிமமா இருக்கும், இந்த லோப்லயும் மேக்சிமமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோரின் ஆட்டம்க்கு எடுத்துக்கிறோம், 2pz ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளோரின் ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ் இங்க இருக்குது. இந்த நியூக்ளியஸ்க்கு இந்த பக்கமும் ஒரு லோபு இருக்குது. இதுவும் 2pz ஆர்பிட்டால், இதுலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா கிட்ட வந்து ஓவர்லாப்பிங் நடக்குது. இப்போ ஓவர்லாப்பிங் நடக்குதுன்னு சொல்றோம். ஓகே, இது ஒரு p ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால், ரெண்டுத்துக்கு இடையில ஓவர்லாப்பிங் நடக்குது. ஓகே, இது ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ், இது இன்னொரு ஆட்டம்னுடைய நியூக்ளியஸ். இப்போ ரெண்டு p ஆர்பிட்டாலும் இங்க ஓவர்லாப்பிங் நடக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ஓவர்லாப்பிங் நடக்குது. இப்போ ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜினரி ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜினரி ஆக்சஸ் இந்த நியூக்ளியஸ் வழியா பாஸ் ஆகுது, அப்படியே இப்படி வருது, இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல பாஸ் ஆகி இப்படி வெளியே வருது. இப்போ இந்த இமேஜினரி ஆக்சஸ் என்னன்னு சொல்றோம்னா இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ன்னு சொல்றோம். ஏன் இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ன்னு சொல்றோம்னாக்கா, இந்த இமேஜினரி ஆக்சஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட் வழியாவும் இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட் வழியாவும் பாஸ் ஆகுறதுனால இந்த இமேஜினரி ஆக்சஸை இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இங்க ஓவர்லாப் எப்படி நடந்திருக்குது பாருங்க. இங்க ஓவர்லாப் அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ல தானே நடந்திருக்குது. இங்க ஓவர்லாப் வந்து அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ல நடந்ததுனால இந்த ஓவர்லாப்பை என்னன்னு சொல்லணும், சிக்மா பாண்டுன்னு சொல்லணும். ஆக்சியல் ஓவர்லாப், ஹெட் ஆன் ஓவர்லாப், எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப் அப்படி சொல்லணும். அப்படின்னா இது வந்து சிக்மா பாண்ட். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த பியூர் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போச்சு, இங்க p ஆர்பிட்டாலும் இங்க p ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங் பண்ணதுனால pp ஆர்பிட்டால்ஸ், அப்படின்னா pp ஓவர்லாப் அன்ட்டு நம்ம சொல்றோம். கரெக்ட்டுங்களா? சரி, அப்படின்னாக்கா இதையும் நம்ம என்ன சொல்றோம்னா சிக்மா பாண்ட், இந்த பாண்ட் என்னன்னு சொல்றோம்னா சிக்மா பாண்ட். ஓகே, இங்க p ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போயிருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இந்த ஃப்ளோரின் மாலிகுல்ல இருக்கக்கூடிய இந்த பாண்டை சிக்மா பாண்ட்ன்ட்டு சொல்றோம். இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்படின்னா இது சிக்மா பாண்ட் பேர் அன்ட்டு சொல்லலாம். இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை சிக்மா பாண்ட் பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது போல இன்னும் சிக்மா பாண்ட்ல வேற ஏதாவது இருக்குதான்னா இருக்குது. இப்போ HCl எடுத்துக்கிறேன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் கம்பைன் டு கிவ் HCl, இப்படி எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s1, இதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இட் இஸ் இன் நீட் ஆஃப் 1 எலக்ட்ரான் டு கெட் ஹீலியம் கான்ஃபிகரேஷன், டூப்ளெட் கான்ஃபிகரேஷன். குளோரினுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நியான் 3s2 3p5, நியான் 3s2 3p5. இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இட் இஸ் இன் நீட் ஆஃப் 1 எலக்ட்ரான் டு கெட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷன் அப்படி சொல்றோம். இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுறதுனால ரெண்டு பேருமே 1 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் என்னன்னா 1s எலக்ட்ரான். ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் வந்து 1s எலக்ட்ரான். இந்த Cl கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் என்னன்னா 3pz எலக்ட்ரான், 3pz எலக்ட்ரான். ஓகே, 3pz எலக்ட்ரான், 3pz அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, இங்க வந்து நியூக்ளியஸ் ஆஃப் Cl கொடுத்துடலாம். நியூக்ளியஸ் ஆஃப் Cl வந்து 3pz அன்பேர்டு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் வந்து 1s அன்பேர்டு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ரெண்டுமே ஓவர்லாப்பிங்க்கு போகுது. இப்போ வந்து இது என்னன்னா s ஆர்பிட்டால், இது வந்து என்னன்னு சொல்லலாம் s ஆர்பிட்டால்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லலாம் p ஆர்பிட்டால்னு சொல்லலாம். இந்த p ஆர்பிட்டாலினுடைய ஒரு எண்டும் s ஆர்பிட்டாலினுடைய ஒரு எண்டும் ஓவர்லாப்பிங்க்கு போகுது. அதனால இது எண்ட் ஆன் எண்ட் ஓவர்லாப்னு சொல்றோம். இதை வந்து ஆக்சியல் ஓவர்லாப்பிங் சொல்லாமா சொல்லக்கூடாதான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து 2 நியூக்ளியஸ் கொடுத்தாச்சு. இப்போ இமேஜினரி ஆக்சஸை வரைஞ்சி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இமேஜினரி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இந்த இமேஜினரி ஆக்சஸை இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ்ன்னு சொல்றோம். இப்போ இங்க ஓவர்லாப் பார்த்தீங்கன்னாக்கா அலாங் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சஸ் நடந்ததுனால இந்த ஓவர்லாப்பை ஆக்சியல் ஓவர்லாப்னு சொல்லலாம். அதனால இதை சிக்மா பாண்டுன்ட்டு சொல்லலாம். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போச்சுன்னா இந்த s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் போச்சு. அதனால சிக்மா sp ஓவர்லாப் அன்ட்டு சொல்லலாம். ஓகேவா, இந்த பாண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதை பாண்ட் பேர்னு சொல்ல. என்ன பாண்ட் பேர்னா சிக்மா பாண்ட் பேர்ன்ட்டு சொல்லலாம். ஓகே, அப்போ சிக்மா பாண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி, இங்க சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போச்சுன்னா பியூர் ஆர்பிட்டால்ஸ் தானே ஓவர்லாப்பிங் போயிருக்குது. பியூர் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போயிருக்குது இல்ல. அதாவது பியூர் ஆர்பிட்டால்ஸ்னு என்ன, s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் இப்படி ஓவர்லாப்பிங் போயிருக்குது. சரி,
எப்பவுமே சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பியூர் ஆர்பிட்டால்ஸ் தான் ஓவர்லாப்பிங்க்கு போகுமா, வேற ஆர்பிட்டால்ஸ் போகாதா? இன்னும் போகுது. யாரு யாரு அது மாதிரி போறது? அதுக்கு தான் என்ன பண்ணாருன்னா, இந்த வேலன்சி பாண்ட் தியரியில 3 டாபிக்ஸ் இருக்குது. வேலன்சி பாண்ட் தியரியில ஒன்னு என்னன்னா பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் ஒன்னு, இன்னொன்னு என்னன்னா ஹைபிரிடைசேஷன், இன்னொன்னு என்னன்னா ரெசனன்ஸ். இந்த 3 டாபிக்ஸ் இருக்குது இந்த வேலன்சி பாண்ட் தியரியில. எதுக்கு இந்த வேலன்சி பாண்ட் தியரியில இப்படி 3 டாபிக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை வச்சு பார்க்கும்போது சிம்பிள் மாலிகுல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதாவது சிம்பிள் டயட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹோமோஜீனியஸ் டயட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹெட்ரோஜீனியஸ் டயட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோஜீனியஸ் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னா ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல். ஹெட்ரோஜீனியஸ் டயட்டாமிக் மாலிகுல்னா HCl, HBr, HF. இது போல மாலிகுல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்ல. இந்த பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்ல நிறைய மாலிகுல்ஸை, நிறைய கோவலன்ட் மாலிகுல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எப்படி பார்த்தாக்கா, பாண்டிங் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, இப்படி இதுதான் பாண்டிங் தான் சொல்லுது இல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னும் போது, பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா பாண்ட் லென்த் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இல்ல பாண்ட் ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இல்ல, ஏதோ ஒரு டிராபேக் வந்ததுனால தான், நிறைய டிராபேக்ஸ் வந்ததுனால தான் வேலன்சி பாண்ட் தியரியில ஹைபிரிடைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஹைபிரிடைசேஷன்னாலையும் சில கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால தான் ரெசனன்ஸ் என்ற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த வேலன்சி பாண்ட் தியரி. சரி, அப்படி வேலன்சி பாண்ட் தியரி இருக்கும்போது எதுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? வேலன்சி பாண்ட் தியரியாலையும் சில கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது என்னன்னாக்கா, மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸை இந்த வேலன்சி பாண்ட் தியரியால நல்ல குவான்டிடேட்டிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனால பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு வேலன்சி பாண்ட் தியரியை விட.